டெய்லி ஏதாவது சட்னி, தோசை இதையும் செய்கிறதுக்கு இன்றைக்கி சாப்பாடு கருவாடு தொக்குங்க. கருவாடு தொக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4 கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உரிச்ச கருவாடு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கறி மசால் தூள், கரம் மசால் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தொக்கு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கருவாடு கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். உப்பு நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.